ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்னைக்கு சூப்பராக ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு திலகம் ஷேப் பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இப்போ சொல்லி தரப்போகிறேன். லோட் ஸ்டிச் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில், நெக் லைன்லலாம் ஈஸியாக உங்களால் போட முடியும். அதே இது ஒரு திலகம் ஷேப், மேங்கோ ஷேப், இந்த மாதிரி ஒரு சில ஷேப்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில். இப்போ நான் உங்களுக்கு இந்த திலகம் ஷேப் சொல்லித்தரேன். நீங்கள் இது கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே எல்லா ஷேப்ஸும் ஈஸியாக போட்டுடலாம். நம்ம கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி 4 மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் 999க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரெக்கார்டட் கிளாஸாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்தே ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் லோட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் வந்து பீட்ஸ்குள்ளே அயன் நீடில் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் லெவலில் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த திலகமோட சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பைப்பிங் த்ரெட் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணியிருக்கேன். தேவை அப்படின்னா நம்ம இது மேலே காட்டா ஸ்டிச் நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஹாஃப் வந்து நம்ம போட போகிறோம். நல்லா கிராஸ் கொடுத்து முக்கியமாக ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைப்பிங் த்ரெட்க்கு உள்ளே இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், வெளியே இருந்தாலும் பண்ணலாம். இப்போ நான் உள்ளேருந்து பண்ணுறேன். இந்த மாதிரி த்ரெட் வந்து டபுள் லேயராக எடுத்துக்கோங்க. மேலே உள்ள பைப்பிங் த்ரெட்டை நல்லா கவர் பண்ணி முதல்ல ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போது நம்ம கண்டினியூஸாக கிராஸ் வந்து கொடுக்க போகிறோம். சேம் லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச். அடுத்து நம்ம மேல் நோக்கி போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டிச் பக்கத்திலேயே லாங் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. எல்லா ஸ்டிச்சுமே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக கிராஸ் கொடுத்து போட போகிறோம். இதே கிராஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் மட்டும்தான் கொடுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்ளே வர லாங் ஸ்டிச் லாக் வந்து கீழ் நோக்கி போடுறேன். வெளியே பைப்பிங் த்ரெட்டுக்கு வரும்போது லாக் வந்து மேல் நோக்கி போடுறேன். இது ஆல்ரெடி நீங்கள் லோட் ஸ்டிச்சில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். சேம் மெத்தட் தான் நான் இப்போ இந்த திலகமில் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதில் கவனிக்க வேண்டியது 2 விஷயந்தான். முக்கியமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்திலே குட்டி லாக் ஸ்டிச் போடுறீங்கல்ல, அது வந்து நம்மளோட நீடில் ஏறி இறங்குற அளவு ரொம்ப சின்னதாக போடணும். ஒரு பெரிய செயின் ஸ்டிச் மாதிரி போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா லாங் ஸ்டிச்சும் அந்த லாக் ஸ்டிச்சும் தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி கரெக்டாக கிராஸ் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி போடுறேன். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இந்த திலகமோட நம்ம ஹாஃப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம முதல்ல கொடுத்த கிராஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்ட்ரைட் லோட் ஆக்க போகிறேன். நம்ம ஒரேடியாக கிராஸ்லேருந்து ஸ்ட்ரைட் லோட் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து கிராஸை கம்மி பண்ணி ஸ்ட்ரைட் ஆக்க போகிறோம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறத விட நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் வந்து நல்லாவே ஆகும். பாருங்கள் நான் எப்படி கிராஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. உள்நோக்கி வரும்போது பைப்பிங் த்ரெட்டை நல்லா ஒட்டி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா திலகமோட ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து கிராஸ் கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் போர்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆக்கி இப்போ கடைசியில் வந்து எண்ணாட் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணாட் பண்ணும்போது டபுள் லேயர் சில்க் த்ரெட்டையும் சேர்த்து எண்ணாட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம அகெயின் சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மேலேருந்து நான் பேக் செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை எடுத்து இப்போ நான் எப்படி கிராஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கவனிங்க. லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச் தான். ஆல்ரெடி நீங்கள் படித்த மாதிரி சேம் கிராஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கடைசி சென்டருக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஆக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நம்ம ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் 90+ ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுறோம். மார்க்கிங், ட்ரேசிங், ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம் 4 மாத டியூரேஷன் 999க்குன்னா எப்படி அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம இந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நம்மளோட கோர்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருந்தே நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் வேலைக்கு போனாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணி சூப்பராக வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பண்ண சேம் மெத்தடில் தான் லெஃப்ட் சைட்லையும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளோட ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஹாஃபை நம்ம எங்கே எண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணி போட போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட பைப்பிங் த்ரெட் வந்து தெரியவே கூடாது. அந்தளவு நெருக்கமாக நீங்கள் வந்து மேலே போடுற சில்க் த்ரெட்னாலும் சரி, சரினாலும் சரி, நல்ல நெருக்கமாக போடுங்க. இப்போ இதில் சிங்கிள் கலர் த்ரெட்டுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் டபுள் கலர் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திலகமோட அவுட்டர் லைனில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், சுகர் பீட், மோத்தி பீட் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் போட்டாலும் சரி, கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, இதே ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கரெக்டாக கொஞ்சமாக பைப்பிங் த்ரெட் தெரியுதில்ல, அது வரைக்குமே நம்ம வந்து ஸ்ட்ரைட் லோட் வந்து கரெக்டாக போட்டு என்ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பாக்ஸ் ஸ்டாண்ட்னாலும் சரி, மெட்டீரியல் கிட்டு வேணும்னாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.